பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக இயேசு பாலகன் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேவாலயத்திற்கு எடுத்துக்கொண்டு போகப்பட்டதையும், அங்கே சிமியோன் ரட்சிப்பை காண்பார் என்ற வாக்கை பெற்றவர் இயேசு பாலகனை கையிலே ஏந்தி தேவனை மகிமைப்படுத்தியதையும் சிந்தித்தோம். இங்கே அவரும் ஒரு பாடல் பாடுகிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனம் வரை. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். குறைந்த ஒரு நிலப்பரப்பையே அறிந்திருந்த இந்த மனிதருடைய வாயிலிருந்து வரும் குறிப்பிடத்தக்க வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சாதாரண ஒரு மனிதராயிருந்தாலும் உலகத்தின் இரட்சகரை அவருடைய கண்கள் கண்டுவிட்டது. அருமையானவர்களே, வேத புத்தகத்தை குறித்து, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை குறித்து நாம் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களிலே இதுவும் ஒன்று. இந்த வாய்ப்பை தேவன் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு கொடுத்திருந்தாலும் இந்த ரட்சிப்பு உலகளாவியது. வேறு எந்த ஒரு சமயமும் இதை இவ்வண்ணமாக காண்பிக்கவில்லை. பொதுவாக உலகத்தில் உள்ள சமயங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டதாயிருக்கும். ஒரு தேசத்திற்காக அல்லது ஒரு ஜாதி, ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவமானது உலகத்திலுள்ள அத்தனை மக்களுக்கும் உரிய ஒன்று. ஏன், தேவனுடைய படைப்பு அத்தனைக்கும் உரியது. வசனங்கள் 33 முதல் 35 வரை பாருங்கள். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றான். கவனித்தீர்களா? இங்கே லூக்கா சொல்லும் பொழுது யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூறுகிறார். அவருடைய தகப்பனாரும் தாயாரும் என்று சொல்லவில்லை. இரட்சகரை உலகத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு உண்மையாகவே மரியாள் ஒரு மிகப்பெரிய விலைக்கரையத்தை செலுத்தியிருக்கிறாள். இயேசுவின் சிலுவை அடிவாரத்திலே நின்று அவர் மரிப்பதை பார்த்து கொண்டிருப்பதற்கும் ஒரு விலைக்கரையத்தை அவள் செலுத்தியிருக்கிறாள். அருமையானவர்களே, இயேசுவின் சிலுவை அநேகருடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது. எத்தனையோ ஓவியர்கள் சிலுவை காட்சியை பல வகைகளிலே வரைந்திருக்கிறார்கள். அநேக பாடலாசிரியர்கள் சிலுவையை குறித்து, கல்வாரியை குறித்து பாடல் எழுதியிருக்கிறார்கள். எழுத்தாளர்களும் போதகர்களும் அங்கே நடைபெற்ற காரியங்களை வார்த்தைகளினாலே விவரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த ஒரு துக்கத்தோடு அதை குறித்து நாம் சிந்திப்பது ஆபத்தானது. யாருடைய பரிதாப உணர்ச்சியையும் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு மரிக்கவில்லை. அவருக்கு உங்கள் பரிதாபம் தேவையில்லை, உங்களுடைய விசுவாசமே அவருக்கு தேவை. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். அவர் கல்வாரியை நோக்கி சிலுவையை சுமந்து கொண்டிருந்த பொழுது சில பெண்கள் அழுதார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக கண்ணீர் வைத்திருப்பீர்கள் என்றால் அதை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக அழ வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய பரிதாப உணர்ச்சி அவருக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை உங்கள் விசுவாசமே. அருமையானவர்களே, இயேசுவின் சிலுவை அடிவாரத்திலே மரியாள் நின்று அவர் மரிப்பதை பார்த்து கொண்டிருந்த பொழுது உண்மையாகவே அவருடைய இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி சென்றது. என்றாலும் மரியாளுடைய இந்த மனப்பாடுகள் எல்லாம் உங்கள் இரட்சிப்பிற்கு எதையும் செய்கிறதில்லை. மரியாளுடைய பாடுகள் மரியாளின் இரட்சிப்புக்குமே எதையுமே செய்கிறதில்லை. அது உலக பிரகாரமாக அவர்களுக்கு இருந்த உறவினால் உண்டான பாடுகள். இயேசுவை இந்த உலகத்திலே கொண்டு வர தேவன் பயன்படுத்திய பாத்திரம் அவர்கள். உலகத்திலே இயேசு பாலகனை பெற்றெடுத்து வளர்த்தவர்கள். ஆனால் அருமையானவர்களே, இயேசு சிலுவையிலிருந்து மரியாளை பார்த்தபொழுது சொன்னது என்ன? ஸ்திரீயே, அதோ உன் மகன். வேறு ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு உலக பிரகாரமான உறவு அவர்களுக்கு கிடைத்திருந்தது. இயேசுவின் தாயாக அவர்கள் வேதனைப்பட்டார்கள். அந்த வேளையிலே தானே சீமோனின் உதடுகளிலிருந்து வந்த உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இந்த சுவிசேஷத்திலே அநேக தனிப்பாடல்களே இருக்கின்றன. இப்பொழுது மற்றொன்றை பார்ப்போம்.
கவனியங்கள் வாசிக்கிறேன். லூக்கா 2 அதிகாரம் 36 முதல் 38 வரை. ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த அன்னாள் சீமோனைப் போலவே தேவனோடு மிக நெருக்கமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி. மேசியாவாகிய குழந்தையை கண்டுகொள்ளும் கிருபையை தேவன் இந்த பெண்ணுக்கும் கொடுத்திருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து பேசினாள் என்று வாசிக்கிறோம். அன்னாளுடைய தனிப்பாடல் தனித்து பதிவு செய்யப்படாவிட்டாலும் அது ஒரு துதியின் பாடல் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலிலே 10 கோத்திரங்கள் தான் மீதி இருந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், அசீரிய சிறையிருப்பிற்கு பிறகு இந்த 10 கோத்திரத்தினரும் தெற்கே இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி செல்வதற்கு பதிலாக வடக்கு நோக்கி சென்றார்கள். சிறையிருப்புக்கு பின்னர் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்த ஜனங்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த கோத்திரத்தார் என்று அதிகமாக சொல்லப்படுகிறதில்லை. ஆனால் இங்கே அன்னாள் மிக திட்டவட்டமாக ஆசேர் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடைபெற்ற அடுத்த நிகழ்ச்சி அவர் எகிப்து தேசத்திற்கு சென்ற காரியம். இந்த சம்பவத்தை முழுமையாக லூக்கா விட்டு விடுகிறார். ஏனென்றால் லூக்கா தனது சுவிசேஷத்தை எழுதிய நோக்கமே வேறு. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக காண்பிக்க விரும்புகிறார். லூக்கா அவரை ஒரு பூரணமான மனிதனாய் காட்ட விரும்புகிறார். எனவே லூக்கா தனது சுவிசேஷத்தை எழுதுவதற்கான காரணத்திலே இந்த சாஸ்திரிகளுடைய சம்பவமும் அவருக்கு அவசியமானதாய் தெரியவில்லை. இந்த ஞானிகள் ஒரு ராஜாவை பார்க்க வேண்டும் என்று வந்தார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்திலேயும் லூக்கா எப்படி தனது குறிக்கோளை சரியாய் மனதிலே வைத்தவராய் எழுதுகிறார் கவனித்தீர்களா? லூக்கா 2 அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. லூக்கா ஒரு பூரணமான மனிதனை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வைத்தியருடைய கண்களின் வழியாய் அவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சரீர வளர்ச்சியிலேயும் ஆவிக்குரிய முதிர்ச்சியிலேயும் மனநிலையிலே ஞானம் நிறைந்தவராகவும் வளருகிறார். எப்படி? தேவனுடைய கிருபை அந்த குழந்தையின் மேலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் சிறு பிராயத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை அவர் 12வது வயதாய் இருந்த பொழுது நடைபெற்ற சம்பவத்தை எடுத்து காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிறு பிராயத்தை குறித்து மற்ற சுவிசேஷங்களிலே எதுவும் சொல்லப்படாததினாலே இதை அமைதியான காலங்கள் என்று அழைக்கிறார்கள். இது அமைதியான காலங்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இயேசு 12 வயதாயிருந்த பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை லூக்கா மட்டுமே எடுத்து காட்டுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். லூக்கா 2:41 முதல் 45 வரை. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அருமையானவர்களே, அந்நாட்களிலே இயேசு பாலகனுடைய தலையை சுற்றி எந்த ஒரு வட்ட வடிவமான வெளிச்சமும் இல்லை. மத்திய வரலாற்று காலங்களிலே சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வினோதமான எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட யாருடைய கற்பனையின்படியேயும் இயேசு இருந்தார் என்பதை நம்ப முடியாது. அவர் ஒரு சாதாரண சிறுவனாகத்தான் இருந்தார். அந்நாட்களிலே மக்கள் பிரயாணப்படும் பொழுது கூட்டம் கூட்டமாய் பிரயாணம் செய்தார்கள். எருசலேமை விட்டு அவர்கள் புறப்படும் நேரம் வந்த பொழுது கலிலேயாவுக்கு செல்கிற எல்லாரும் எருசலேமிற்கு வடக்கே உள்ள ஒரு சின்ன கிராமத்திலே ஒன்றாய் கூடினார்கள். அங்கேதான் இயேசுவை தவற விட்டு விட்டார்கள். ஒருவேளை யோசேப்பு கேட்டிருப்பார், இயேசுவை எங்கே என்று மரியாளிடத்தில் கேட்டிருப்பார். அதற்கு மரியாள், எனக்கு தெரியவில்லையே, உங்களோடு இருக்கிறான் என்றளவா நான் நினைத்தேன் என்று கூறியிருப்பாள். உடனே அவர்கள் தங்களுக்கு அறிமுகமான எல்லா இடத்திலேயும் விசாரித்து கொண்டே அந்த கூட்டங்களிலே யாருடனும் இல்லை என்பதை அறிந்தவுடன் எருசலேமிற்கு திரும்ப வந்திருப்பார்கள்.
3 நாட்கள் இயேசுவை அவர்கள் தேடி கடைசியாக தேவாலயத்திலே கண்டுபிடித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை பாருங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இறுதியாக இயேசுவை அவர்கள் தேவாலயத்திலே கண்டுபிடித்த பொழுது அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை கேள்வி கேட்கவும் கண்டார்கள். சொல்லப்போனால் அவர்களால் பதில் சொல்ல முடியாத கேள்வியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். ஏன்? அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். 12 வயதுள்ள ஒரு சிறுவன் இப்படி பதில் சொல்கிறானே என்று யோசிக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்திலே உண்மையாகவே தேடி வந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மறுமொழி தான் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே இருக்க வேண்டியதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று எண்ண தோன்றியது. சரி, யோசேப்பே இயேசுவின் தகப்பனாராய் இருந்திருப்பார் என்றால் யோசேப்பு அவரை பார்த்து, நீ இங்கே என்ன செய்கிறாய்? எருசலேமிலேயும் சில தச்சு வேலைகளை செய்யலாம் என்று யோசிக்கிறாயா என்று கேட்டிருப்பார். இல்லை பிரியமானவர்களே, யோசேப்பு இயேசுவின் தகப்பனார் அல்ல. இயேசு தனது பரலோக பிதாவின் பணியை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலேயும் கூட இயேசு பாலகன் யார் என்பதை குறித்தோ அவருடைய பணியை குறித்தோ பாராட்டு தெரிவிக்கவில்லை. எல்லாவற்றையும் தனது இருதயத்திலே மரியாள் வைத்துக் கொண்டாள். வசனங்கள் 51, 52 பாருங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்தார். இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்றால் இந்நாட்களிலே இளைஞர்கள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிய மறுப்பதை நாம் பொதுவாக பார்க்கிறோம். முதியவர்கள்தான் இளையவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கல்லூரியிலே படிக்கும் வயது வந்தவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு அனுபவம் காணாது. ஆனால் இங்கே இயேசு தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப தம்பியே தங்கையே, அருமையான சின்ன தம்பியே தங்கையே, பள்ளியிலே படிக்கும் சிறுவர்களை, உங்கள் ஆசிரியர்களுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்களை விட மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிவதை குறித்து அது அவசியமானது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? இயேசு கிறிஸ்துவின் அமைதியான ஆண்டுகள் என்று நாம் எண்ணுகிற காலங்களிலெல்லாம் இயேசுவானவர் கீழ்ப்படிதலோடு கூட ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று லூக்கா மட்டுமே கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் லூக்கா 3ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இங்கே யோவான் ஸ்நானனின் ஊழியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்தை குறித்தும் மரியாளின் வம்ச வரலாற்றை குறித்தும் பார்க்க போகிறோம். உண்மையான ஒரு சரித்திர ஆசிரியராக லூக்கா எந்த காலகட்டங்களிலே யோவான் ஊழியம் செய்தார் என்பதை மற்ற சரித்திரத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். மேசியாவின் வருகைக்கு ஆயத்தமாக யோவானின் மனம் திரும்புதலின் செய்தியை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். மோசேயின் பிரமாணத்தின்படி ஒன்று தீட்டாகிவிட்டால் தண்ணீரினாலே கழுவப்படும் பொழுது அது சுத்தமாகிறது, அது புதுப்பிக்கப்படுகிறது. அந்நாட்களிலே பல காரியங்களுக்கு அவ்வாறு தண்ணீரிலே முக்கி எடுப்பது சடங்காச்சாரமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகவே யோவான் ஸ்நானகன் தன்னிடத்திலே வந்த சிலருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுதே ஒரு உண்மையான மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட முடியும். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மரியாளின் வம்ச வரலாறு 2 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மனித குடும்பத்திற்கு தகப்பனான ஆதாம் வரை இது செல்கிறது. இதனால் இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாக வந்தார் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக காண்பிக்கும் பொழுது கூட வம்ச வரலாற்றிலே ஆபிரகாம் முதல் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் லூக்கா இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக காட்டுவதற்காக முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் வம்ச வரலாற்றை சொல்கிறார். மட்டுமல்ல, 2வது இடத்திலே மரியாள் தாவீதின் வம்சத்திலே சாலமோன் வழியாக அல்லாமல் வேறு ஒரு வம்சத்திலே நாத்தான் வம்சத்திலே வந்ததை குறித்தும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்.
லூக்கா 3:1 பாருங்கள். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்திரேயாவுக்கும் திராகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும். யோவான் ஸ்நானகனின் காலகட்டத்தை குறிப்பிடுவதற்காக அந்நாட்களிலே அதிகாரிகளாயிருந்த 6 பேரை இந்த வசனத்திலே லூக்கா சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த பொழுது அகஸ்திராயன் அரியணையிலே இருந்தான். ஆனால் யோவான் தனது ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது திபேரியு ராயன் பொறுப்பிற்கு வந்துவிட்டான். சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த திபேரியு ராயன் மிக புத்திமான், அதே வேளையிலே அவன் கொடூரமான ஒருவன். அவன் திறமை உள்ளவன், அதே நேரம் தந்திரம் உள்ளவன். மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனிதன். அவன் உலகத்தை கைப்பற்ற முயற்சித்தான். தொடர்ந்து வரும் பெயர்கள் இந்த ராயனுக்கு கீழே ஆங்காங்கே பகுதி பகுதியாக ஆட்சி செய்தவர்களை குறித்து சொல்கிறது. லூக்கா 3:2 அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்கள். ஏன் 2 பிரதான ஆசாரியர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழுமலாம். எருசலேமிலே இருந்த சமய பழக்கங்களுக்கு மேலாக ரோம அதிகாரம் எப்படி இருந்தது என்பதை இது காட்டுகிறது. அன்னா அரச வல்லமைக்கு பின்னாலே இருந்த பிரதான ஆசாரியன். ஆனால் வெளியே உலகத்திற்கு காய்பாவே பிரதான ஆசாரியனாக காணப்பட்டான். சாதாரணமான நிலைமையிலே யோவான் தனது தகப்பனாருடைய இடத்திலே தேவாலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டும். தேவாலயத்திலே ஒரு தலைவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவன் வேண்டாம் என்று தள்ளிவிட்டான். பதிலாக அவன் வனாந்திரத்திற்குள்ளே கடந்து சென்றான். தேவாலய காரியங்கள் அன்றும் அநேக தவறான பழக்க வழக்கங்களை கொண்டதாயிருந்ததால் யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக பணி செய்தான். நன்றாக கவனிங்கள், யோவான் ஒரு ஆசாரியன், ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியானான். யோவான் ஸ்நானகன் மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலே அவ்வப்பொழுது மக்கள் முன்னாலே காட்சியளிப்பவன். சில வழிகளிலே அவன் எலியாவுக்கு ஒத்திருப்பான். மட்டுமல்ல, வரப்போகிற மேசியாவை குறித்து மக்களுக்கு நினைவுபடுத்தினான். யோவான் ஸ்நானகன் உண்மையாகவே மிக வித்தியாசமான ஒரு மனிதன். அவனுடைய அற்புதமான பிறப்பை குறித்து லூக்கா சொல்லியிருக்கிறார். காபிரியல் என்னும் தூதன் தோன்றி சகரியாவிற்கு அவனுடைய மகனாகிய யோவானின் பிறப்பை குறித்து கூறினான். அவனுடைய இளமை காலம் கடந்து ஊழியத்திற்குள்ளே வருகிறான். யோவான் ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, மட்டுமல்ல ஒரு பிரசங்கியார். சகரியாவின் மகனானபடினாலே பிறப்பிலே அவன் ஆசாரியனாயிருந்தான். ஆனால் தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்து விட்டார். லூக்கா 3:3 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்றும். யோவான் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். தீர்க்கதரிசிகள் வரிசையிலே கடைசியாக வந்தவர் யோவான். உண்மையாகவே அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதர். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஒட்டக ஆடை தரித்தவராக, இதற்கும் அஞ்சாதவராக அவர் விளங்கினார். அவருடைய உடையிலே வித்தியாசமாயிருந்தார். அவருடைய உணவிலே வித்தியாசமானவராயிருந்தார். அநேக தீர்க்கதரிசிகளைப் போல அவரும் இறுதியாக கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் மக்கள் விரும்பாத ஒரு சத்தம் என்னவென்றால் தீர்க்க தரிசனத்தின் சத்தம்தான். இந்த உலகத்தின் வாழ்க்கை தத்துவத்திற்கு எதிராக யோவான் பேசினபடியினாலே உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான ஊழியக்கார சகோதரனை சகோதரியே, நீங்கள் பிரசித்தி பெற்ற ஒருவராக இருக்க வேண்டுமென்றால் கூட்டம் எதை விரும்புகிறதோ அதை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையான ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே மக்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாவ உணர்வை உண்டு பண்ணக்கூடிய வசனங்களை போதியாமல் மக்களை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசுகிற போதகர்கள் உண்டு. இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறதில்லை. குறிப்பாக நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் அவர் பேசும்பொழுது அதை கேட்க அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் யோவானின் செய்தியானது மிகவும் வல்லமை உள்ளதாயிருந்தது. லூக்கா 3:4 வரை பாருங்கள். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான்.
அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அருமையானவர்களே, எந்த ஒரு போதகரும் தனது ஓய்வு நாள் செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளே என்று ஆரம்பிப்பார் என்றால் தொடர்ந்து எவ்வளவு நாள் அந்த ஆலயத்திலே அவரை விட்டு வைப்பார்கள் என்பது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்டவர்களை சீக்கிரம் வெளியேற்றவே மக்கள் விரும்புவார்கள். இந்நாட்களிலே ஆரம்ப வரிகளுக்கு அது பொருத்தமானது இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றாலும் அப்படிப்பட்ட செய்திகள் இன்றும் திருச்சபைகளுக்கு தேவையானதாயிருக்கிறது. வசனம் 8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவானின் செய்தி மனம் திரும்புதலின் செய்தி. இன்றைக்கு நாம் விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆனால் மனம் திரும்புதல் விசுவாசத்தை குறித்த செய்தியிலே உள்ளடங்கி இருக்கிறது. தெசலோனிக்கேயில் உள்ள திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று சொல்கிறார். வேறு எந்த ஒரு காரியத்தை விட்டாவது திரும்பாமல் தேவனை நோக்கி நீங்கள் திரும்ப முடியாது. ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் திரும்பும் பொழுது மற்றொரு காரியத்தை விட்டு நீங்கள் திரும்புகிறீர்கள். தேவனை நோக்கி நீங்கள் திரும்பும் பொழுது பாவத்தை விட்டு நீங்கள் திரும்புகிறீர்கள். அதுதான் மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தின் காரியங்களை விட்டு நீங்கள் திரும்ப போகிறீர்கள். ஒருவேளை தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த அன்பினாலே இன்னமும் தொடப்படாத ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள். அது ஏன்? அன்று வனாந்தரத்தில் கேட்ட சத்தம் உங்கள் இருதயத்திலே தொனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன சத்தம்? மனம் திரும்பு என்ற சத்தம். மனம் திரும்புதல் ரட்சிப்பின் விசுவாசத்தின் ஒரு பகுதி. இந்நாட்களிலே தேவனுடைய கிருபையை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி திரும்புகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறீர்கள். உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் திரும்பாத வரை உண்மையாக நீங்கள் தேவனிடத்திலே திரும்பவில்லை. ரட்சிப்பிலே மனம் திரும்புதல் இணைந்ததாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:9 பாருங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். யோவானி நாட்களிலே கனிகொடாத மரங்கள் பயனற்ற மரங்கள். அதை வெட்டி விறகுக்கு பயன்படுத்துவார்கள். யோவானின் செய்தி வல்லமையான ஒரு செய்தி. தேவனுடைய மீட்கும் அன்பை குறித்து யோவான் பிரசங்கிக்கவே இல்லை. அந்த செய்தியை கொடுக்க அவர் அழைக்கப்படவில்லை. நியாய தீர்ப்பின் செய்தியை கொடுக்கவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் நமக்கு தேவையான செய்தி இந்த நியாய தீர்ப்பை குறித்த செய்திதான். தேவன் எதிர்பார்த்த வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பயனுள்ளவர்களாக இல்லை. நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வரப்போகிறது என்பது அறிவிக்கப்பட்டது. இங்கே யோவானும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துத்தான், நீங்கள் கனி கொடாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் மரத்தின் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் திருச்சபைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து அவ்வண்ணமாகவே சொல்கிறார். லூக்கா 3:10-11 பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். யோவான் மிக தெளிவாக அவர்கள் சுய நலத்திற்காகவே வாழுகிறார்கள் என்பதை சொல்லுகிறார். தங்களுக்குள்ளதை பகிர்ந்து கொள்ள அவர்கள் மன விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையையும் சற்றே சிந்தித்து பார்ப்போமா? நமக்கு உரியதை தேவை உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? வசனங்கள் 12-13. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதுகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஆயக்காரர்கள் பேராசைக்கு பேர் போனவர்களாயிருந்தார்கள். ஆனால் அவர்களும் யோவானிடத்திலே வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களும் தேவனிடத்திலே திரும்பினார்கள். வசனம் 14 பாருங்கள். போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். வித்தியாசமான சமுதாய நிலைகளிலிருந்து வந்தவர்களுக்கும்
நடைமுறையான ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். மத்தேயு 7:20 நான் வாசிக்கிறோம் இல்லையா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் வேலைகளை பார்த்து நாம் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளத்தக்க நாம் பணி செய்கிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். சரியான நேரத்திலே அலுவலகத்திற்கு செல்கிறோமா? நம்முடைய பண காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, நம்முடைய கனிகளினாலே மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும்.